அம்மா ரொம்ப களைச்சிருக்கிய, எங்க இருந்துமா வர்ற? என் வீட்டுல தாம்மா இருக்க. இது எந்த ஊர்? இது எல்லையூர். அடுத்தது சேரநாடு. நீ மயக்கமா வந்து என் வீட்டு முன்னால விழுந்துட்ட. நீ கண்ணை திறந்து பாப்பியான்னு இந்நேரமா காத்துக்கிட்டே இருந்தேம்மா. பாட்டி, நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? வஞ்சியில எனக்காக காத்திருப்பாங்க. நான் உடனே புறப்படணும். இருமா, 12 கல்லு எப்படிமா நடந்து போவ? இந்த கால்களுக்கு ஓய்வு கொண்டு பழக்கமில்லை. ஆடுவதும் நடப்பதும் தான் இந்த கால்களுக்கு இதுவரை ஏற்பட்ட அனுபவம். ஆடுற பொண்ணானே, ரொம்ப களைச்சிருக்க. வாமா சாப்பிட்டு போகலாம். வேண்டாமா, எனக்கு பசி இல்லை. நான் இந்த உடைகளை மாற்ற வேண்டும். வேற ஏதாவது மாற்றுடை இருந்தால். என் மகளோட உடுப்பு இருக்கு, தரையை கட்டிக்கிட்டு போமா. சரிம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, இது என்னம்மா கோலம்? என் கோலத்திற்கு காரணம் பிறகு இங்க என்ன மணக்கோலம்? இளவரசர் மணிவண்ணருக்கும் உறையூர் இளவரசி கற்பகவல்லிக்கும் திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் முடிந்து விட்டதா? ஆமாம்மா. என்ன காலம் அவர் உள்ளத்தை மாற்றிட்டா அல்லது புதிய காதல் அவர் மனதை மாற்றி விட்டதா? நான் யாருக்காக இவ்வளவு தூரம் ஓடோடி வந்தேனோ அவர் மற்றொருத்திக்கு மாலையிட்டு விட்டார். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? அம்மா, தைரியமா இருங்கம்மா, அழாதீங்கம்மா. அம்மா, இளவரசரும் கற்பவல்லி அம்மாடும் உறையூர் காவேரி திருவிழாவுக்கு போறாங்க. நாங்களும் அங்கதான் போறோம். நீங்களும் வாங்கம்மா. எழுந்திருங்கம்மா. அம்மா, உங்களை இளவரசர் பார்த்தா அந்த ஆனந்த காட்சியை நான் காண வேண்டும். இந்த அலங்கோல காட்சியை அவர் காண வேண்டும். இல்லை இல்லை மங்கையர்க்கரசி, இல்லை. அவரை காண்பதற்கு இந்த கண்களுக்கு சக்தி இல்லை. பேசுவதற்கு வார்த்தைகளிலே வலுவில்லை. இரகொடிந்து போன இந்த குயிலின் சோக கீதத்தை நீங்களாவது தூதாக கொண்டு செல்லுங்கள். அம்மா, பெருமானே, உங்களை பிரிய மனமில்லாமல் இருந்தால் சித்தம். நீங்கள் பிரித்தீர்கள். நின்று நிலை குலைந்து வருவீர்கள் வருவீர்கள் என்று வாசலையே எதிர்பார்த்தோம். வசந்தம் வரவில்லை. மகிழம் மலர்கள் பூத்து குலுங்கவில்லை. பாடை வந்தது அமைச்சரின் வடிவில். பகையில்லை வஞ்சியின் மீது, எனினும் படை கொண்டான் கணிகண்ணன். புகை கிளம்பியது உன்னால் தான். புறப்படு கணிகண்ணனை பார்க்க என்றார். நாட்டின் இயல்பு அழியாமல் காக்க நாட்டியமாடினாள் அங்கே. கணிகண்ணன் கண்ணெதிரே இருந்தால் எனும் களங்கம் பெறவில்லை. மண்ணதிர விண்ணதிர மானம் துடை கொண்டு மன்னவரே உம்மை காண வஞ்சிக்கு ஓடோடி வந்தாள். ஆனால் கண்ணதிரும் காட்சி கண்டாள். செவியதரும் முழக்கம் கேட்டாள். மன்னவர், சித்ராவுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். இறப்பாளோ இறப்பாளோ. இங்கு அவள் இருந்தாள். எப்போதும் அவள் உள்ளத்தில் உங்கள் வாழ்வும் வளமும் தான் உருவாகி நிற்கும் என்று சொல்லுங்கள். மங்கையர்க்கரசி, இது வஞ்சியின்
தலைவர் வாழ்விழந்து போன இந்த வஞ்சி கொடுத்த திருமண பரிசு மறக்காமல் கொடுத்து விடுங்க. போய் வர. நீ காதலித்தவன் இன்னொருத்திக்கு மாலையிட்டு விட்டான். உன் உயிர் தோழியும் உன்னை விட்டு பிரிந்து விட்டான். இனி நீ ஏன் இங்கு இருக்க வேண்டும்? இனி நீ யாருக்காக வாழ வேண்டும்? அவனுக்காகவும் அவனுடைய நாட்டுக்காகவும் நீ உன் உயிரையே அர்ப்பணிக்க துணிந்தான். ஆனால் அவன் அதற்கு உனக்கு கொடுத்த பரிசு உன்னை நிராகரித்து விட்டு மற்றொருத்திக்கு மாலையிட்டு விட்டான். சித்ரா, இனி நீ ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? போய்விடு, போய்விடு, போ, போ. சித்ரா, என்னையும் நாட்டையும் காக்கவா கணிகண்ணனை பார்க்க சென்றார்? அதற்காக நீ அனுப்பிய ஓலைதானா கணிகண்ணன் எனக்கு காட்டியது? ச்சே, திட்டமிட்ட நாடகம் நடந்து முடிந்து விட்டது. நன்றி கொண்டான் மணிவண்ணன் என்ற பெயரும் கிடைத்து விட்டது. இனி எனக்கு என்னதான் பாக்கி? தங்கள் திருமணத்திற்காக சித்ரா இதை கொடுக்க சொன்னாள். சித்ரா அழுதான், துடித்தான். அத்தான் எப்போது வருவார் என்று அடிக்கடி கேட்டான். உண்ணாத பகல், உறங்காத இரவு, சித்ரா. எண்ணத் தொலையாத துயரம் இழைத்து துரும்பான. இப்போது சித்ரா எங்கே இருக்கிறார்? நாங்க புறப்பட்டு வர்ற போது வஞ்சியில தான் இருந்தாங்க. அமைச்சரே, நான் இப்போதே வஞ்சிக்கு புறப்படுகிறேன். கரிகாலருக்கு செய்தி அனுப்புங்கள். பலகாரா, அந்த இடையணை எடுத்து வாருங்கள். உங்களுக்கு அவசர செய்தி அனுப்ப இருந்தேன், தாங்களே வந்து விட்டீர்கள். நானும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லத்தான் வந்தேன். என்னது? நடைபெறவிருக்கும் காவிரி திருவிழாவில் மக்களோடு தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த நாடெங்கும் பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். தாங்களும் அவசியம் கலந்து கொள்ள மன்னிக்க வேண்டும். நான் உடனே வஞ்சிக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது. அத்தா, விழாவில் கலந்து கொண்டு பிறகு போகலாம். இல்லை கற்பகம். திருமணம் முடிந்த பின் முதல் முறையாக இங்கு வந்தவர்கள் சோழ நாட்டின் வழக்கப்படி விழாவிலே கலந்து கொள்ளத்தான் வேண்டும். கலந்து கொள்கிறேன். ஆனால் விழா முடிந்ததும் உடனே வஞ்சிக்கு புறப்படுவேன். யாரும் தடை சொல்லக்கூடாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.